Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் மணிக்குண்டு அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற வருகை கொண்டு வந்திருக்கிறார். உற்சாகமான வரவேற்பு எங்கு பார்த்தாலும் இந்த திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை குளிர்கிறமாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திண்டுக்கல் இந்த மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் திண்டுக்கல் சீனிவாசனுடைய ஏற்பாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு திரண்டிருக்கிறார்கள். மலர்களை தூவியும் அதே போன்று முளைப்பாறைகளை வைத்தும் அதே போன்று ஏராளமான உற்சாகமான வரவேற்பு தாரை தப்பட்டை முழங்க அதிமுக பொதுச்செயலாளருக்கு கோலாட்டத்தோடு பெண்கள் கூடி உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பயணம் பிரச்சாரம் இன்றைக்கு ஆடல் பாடல்களோடு கோலாகலமாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை குழுங்குகிற வண்ணத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு மக்கள் திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களை இங்கு இருக்கக்கூடிய மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அதனுடைய எழுச்சியை தான் இந்த கூட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திண்டுக்கல் மாநகராட்சி அனுமந்த நகர் மேம்பாலத்தின் அருகே 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 2007-2016 வரை பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் பழனி ரயில்வே பாதையில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் அங்கு நகரிலே மேம்பாலம் சுமார் 20.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் ரயில்வே மேம்பாலம் 305.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 90% பணிகள் முடிவடைந்திருக்கிற நிலையில் அதற்கான பணிகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருக்கக்கூடிய உள் விளையாட்டு அரங்கம் 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் தலைமை அரசு மருத்துவமனை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை 5 தளங்களாக விரிவுபடுத்தி 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மதிப்பீட்டிலும் நீதிபதிகள் 5 புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிக்டா குடிநீர் திட்டம், ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு இணைய நிதி மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி பகுதிகள் மாநகராட்சி திட்டப்பணிகள் 20.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், விடுதலை போராட்ட வீரர் மாமன் ஹைதர் அலி திப்பு சுல்தான் மணிமண்டபம் 1.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், திண்டுக்கல் பேருந்து நிலையம் அபிவிருத்தி பணிகள் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், திண்டுக்கல் மாநகராட்சி 13.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே முருக பவனம் ஊரக்கிழங்கரை அறிவியல் பூங்காவாக பூர்வாக சுத்தகில் பேசக்கூடிய பணி நிறைவேற்றது. திண்டுக்கல் மாநகராட்சியில 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பூங்கா அமைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சி தூய்மை பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்ட நிலையிலே தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். Taste the Daily.